ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், மற்றும் திருமண வாழ்க்கை, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை தவறிட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே நமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு உண்டான லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் நண்பர்களுமே அவங்க ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். நண்பர்களே, இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளம் கருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி அனைவருமே வந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றுக்கொள்ள அனைவரையும் கேட்டுக்கொண்டு ராசி பலன்களுக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 வருடங்க. இது தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் வியாழக்கிழமை. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள அற்பமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு அலுவலக பணிகள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது பணியிட மாற்றம் குறித்த நல்ல தகவல்கள் வலுவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த தினம் இருக்குங்க. இப்பொழுது தொழிலும் மிகச்சிறப்பாக அமையுங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். பெரிய பெரிய வளர்ச்சி இந்த தினம் நீங்கள் அடைவதால் நல்ல தனலாபங்களை தொழிலில் ஏற்படுத்திக் கொள்வதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு இந்த தினம் அமையுங்க. குறிப்பாக விவசாயம் சம்பந்தமான துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உறவினர்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதால் அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழிலில் நீங்கள் புதிய பார்ட்னர்கள், அனுபவமிக்க பார்ட்னர்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. நிறைய புதிய கான்ட்ராக்டில் தொழிலில் சைன் பண்ணக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அகன்று ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தத்தை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது. முதலீடுகளை பாதுகாப்பான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் என்பதால் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். தேவைப்பட்ட உங்கள் நண்பர்களையும் உதவிக்கு நீங்கள் கூட்டிக்கலாம். உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது அன்புக்கினிய உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களது இருவரது இதயமும் ஒன்றாக இணைந்து தாளம் போடக்கூடிய வகையில் நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் அமையும் நண்பர்களே. அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு இனிமையான நல்ல சூழ்நிலை நிலவும் என்பதால் கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களது உயரதிகாரிகள் அல்லது உங்களது முதலாளி வந்து நல்ல மூட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. கடந்த சில நாட்களில் ரொம்ப வேலை அதிகமாக பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு நேரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியாக இன்றைய தினம் அலுவலக பணியிலும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கான ஓய்வு நேரம் இன்னைக்கு தாராளமாக கிடைக்கும். சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் வெகுளித்தனமாக நடந்துக்குவாங்க. அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிரிப்பு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நகைச்சுவை உணர்வு கலந்த நாளாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை அமைங்கிறதுனால இல்லற வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஆனந்தம் பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு தொழில் சூப்பராக வளர்ச்சியை அடையக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்ஸ் கைக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வகையில் அலுவலக பணிகள் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் என அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கு நண்பர்களே. இப்பொழுது 7ல் உள்ள குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளதால் இந்த அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக திருமணத்திற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் விரைவிலேயே திருமணத்தை முடித்துவிடக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ அமைந்திருக்குங்க. 22ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான கிரக அமைப்புகள் கல்யாணத்திற்கு சாதகமாக அமைந்திருக்குது. எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வரங்கள் அமைந்தால் உடனடியாக முடித்துவிட ஏற்பாடு செய்யுங்கள் நண்பர்களே.
இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு தடவ செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா, இப்பவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம, கூடவே பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் அழுத்தி, நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ், சப்போர்ட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அதுக்காக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்துறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலரா அமைங்க. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்க கலகலப்பா பேசுவீங்க. உங்களது பேச்சுக்கள் மூலமாக நிறைய லாபத்தை உங்களால் ஈட்டிக்கொள்ள முடியும். சாதகமான சூழ்நிலைகளை கண்டிப்பாக உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சிகள் உங்களது பேச்சுக்கள் மூலமாக அமையும். எனவே அதை இன்றைய தினம் தயங்காமல் பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சூப்பராக இன்னைக்கு அமையுங்க. பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களால் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இதுவரைக்கும் சில செயல்பாடுகள் உங்களுக்கு கட்டுப்பாடுகளா இருந்திருப்பீங்க. இதை நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரியான வருத்தங்கள், சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அதெல்லாம் நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் சுதந்திரமாக செயல்படுவீங்க. உங்களுடைய ஃப்ரீடம் இன்னைக்கு கண்டிப்பா நீங்க உணரக்கூடிய யோகம் இருக்கு. அலுவலக பணிகள்ல கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்க சொல்றதுதான் கரெக்ட்னு நீங்க வாதாடக்கூடாதுங்க. குறிப்பா நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க மற்றவங்க கருத்துக்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். மற்றவங்க கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்கள் சொல்றதான் சரின்னு அடமெண்டா இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காதுங்க. மற்றவங்க கருத்துக்கள்ல மிகப்பெரிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கூட அதுல பொதிந்து இருக்கலாம். எனவே மற்றவங்க கருத்துக்கள் என்ன சொல்றாங்கிறது நீங்க புரிந்துகிட்டு அதுல ஏதாவது உங்களுக்கு நல்லது விஷயங்கள் நடக்குமா அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்றது நல்லது நண்பர்களே. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகளும் நிறைந்த நாளாக இன்று அமைப்படுறதுனால பண வரவு கூடும். உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள் யாருமே கன்னி ராசியில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் நண்பர்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால் தயங்காமல் உங்கள் எல்லா நண்பர்களுக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கூட உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். அதன் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.